கண்ணியத்திற்கும் மரியாதைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமான ஸலவாத்துடைய மஜ்லிஸிலே கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்தான். அல்ஹம்துலில்லாஹ். நமக்கெல்லாம் ஷஃபாத் செய்யக்கூடியவர்கள் கண்மணி நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம் எல்லாம் அவர்களுடைய ஷஃபாத்தை ஆதரவு வைத்தவர்களாக தான் நாம் அமர்ந்திருக்கின்றோம். அவர்களுடைய ஷஃபாத் இல்லாமல் யாரும் சொர்க்கம் செல்ல முடியாது. ஆனால் எப்படிப்பட்ட நபி நமக்கு கிடைத்திருக்கின்றார்கள் என்றால், என்னுடைய உம்மத்திலே எவரும் நரகத்திலிருந்து சொர்க்கத்திற்கு அவர்களை அழைத்து செல்லும் வரை நான் அமைதி பெற மாட்டேன், என்னுடைய உள்ளம் அமைதி பெறாது. அப்படிப்பட்ட நபியுடைய உம்மத்தில் அல்லாஹ் நம்மை கொண்டு வந்திருக்கின்றான். இப்போ ஷஃபாத், நபியை நேசிக்கக்கூடியவர்களுக்கு, நபியின் மீது ஸலவாத் ஓதக்கூடியவர்களுக்கு, நபியை உயிரிலும் மேலாக நேசிக்கக்கூடியவர்களுக்கு அவர்களுடைய ஷஃபாத் இருக்கு. இன்னும் அவர்கள் உம்மத்தினர்கள் அனைவருக்கும் ஷஃபாத் செய்வேன் என்று சொல்றாங்க. அப்படிப்பட்ட உம்மத்தில் நாம் வந்திருக்கிற அன்பர்களே, அதனால அல்லாஹு தாலா கிருபை செய்திருக்கின்றான். நாம் அதிகம் ஸலவாத் ஓதக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்க வேண்டும். அதாவது இங்க வந்தோம் ஸலவாத் ஓதணும் அப்படி இல்லை, நம்முடைய காரியங்களில் அந்த ஸலவாத்தை நாம் முற்படுத்த வேண்டும். ஒரு பொருளை கொடுத்தாலும் சரி ஸலவாத் ஓதி கொடுக்கணும். ஒரு பொருளை நாம் பெற்றுக்கொண்டாலும் சரி ஸலவாத் ஓதி நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த மாதிரி எல்லா விஷயங்களிலும் நாம் அந்த ஸலவாத்தை நாம் ஓதி அந்த காரியங்களை நாம் முற்படுத்துவோமையானால் அந்த காரியங்களை அல்லாஹ் வெற்றி ஆக்கி கொடுக்கிறான், பரக்கத் ஆக்கிடுறான். அந்த வாழ்க்கையை அவருடைய வாழ்க்கையை அல்லாஹ் சிறப்பாக்கிடுறான். ஒரு பெண்மணி வராங்க, கண்மணி நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சைதா இப்னு அப்துல் ஜலீல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் பெருமானார் இடத்துல வராங்க. பெருமானார் இடத்துல கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், என்னுடைய வயிற்றுல குழந்தை தங்கவே மாட்டேங்குது, விழுக்கட்டியாக விழுந்து விடுகின்றது, குழந்தையே தங்க மாட்டிருக்கு அப்படின்னு பெருமானார்கிட்ட சொல்லும் பொழுது கண்மணி நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த பெண்மணியை பார்த்து, என் மீது நீ அதிகம் ஸலவாத் ஓதிக்கொள், இன்னும் நியத்து செய்துக்கோ, குழந்தை பிறந்தால் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய திருநாமத்தை நான் வைக்கிறேன், நீ அந்த பிள்ளைக்கு வைக்கிறேன்னு நீ நியத்து செய்து கொள் என்று அந்த கண்மணி நாயகம் அந்த பெண்மணியை பார்த்து சொன்னார்கள். அந்த நிமிடமே அந்த பெண்மணி அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸலவாத் ஆரம்பிச்சுட்டாங்க, உடனே நியத்து வச்சுட்டாங்க. கண்மணி நாயகம் எப்படி சொன்னார்களோ அப்படி இன்னும் சொன்னார்கள், உங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கும் சொன்னாங்க கண்மணி நாயகம். அதே போல் அந்த பெண்மணி அழகிய ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாங்க. அதோடு மட்டுமல்ல, அந்த ஆண் குழந்தை எப்படிப்பட்ட குழந்தை அப்படின்னா, உலகத்தில் அதாவது முஹத்தீஸ்களில் ஒருவராக வாழ்ந்தார்கள். அப்படிப்பட்ட குழந்தைய அல்லாஹ் கொடுத்தான். அதனால ஸலவாத்து எவ்வளவு பேர் பார்க்கிறோம், குழந்தை தங்கலை, குழந்தை இல்லை, இப்படியெல்லாம் நாம பார்க்கிறோம். கண்மணி நாயகம் அந்த சஹாபி பெண்மணி அவங்க கிட்ட கேட்டிருக்கிறாங்க, கண்மணி நாயகம் சொல்லியிருக்கின்றார்கள். ஆனால் நாம் யாரும் ஃபாலோ பண்றதே இல்லை. அதனால நாம் அதிகம் ஸலவாத்து ஓதும் பொழுது அல்லாஹு தாலா நம்முடைய நீயத்தை, நம்முடைய ஹாஜத்தை, எதற்காக நாம் ஓதுகின்றோமோ அதை நிறைவேற்றி அல்லாஹ் கொடுக்கின்றான். அதனால நாம் அதிகம் ஸலவாத் ஓதக்கூடியவர்களாக அல்லாஹ் ஆக்குவானாக. பல்க் நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஷேக் இருந்தாங்க, மிகப்பெரிய அதாவது ஆஷிகே ரசூல். அவர்களுக்கு 2 ஆண் குழந்தைகள், மிக செல்வந்தரா இருந்தாங்க. என்ன சஹாபாக்களை நாம பார்க்கிறோம், பெருமானார் அதாவது ஒன்றுமே இல்லாதவர்களாக இருந்தார்கள். ஆனா அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா எப்படிப்பட்ட வாழ்க்கையை கொடுத்தான். அவர்கள் செய்த அமல் என்ன? முஹம்மது ரசூலுல்லாஹி உயிரிலும் மேலாக நேசித்தார்கள். அவர்களுடைய உத்தரவுக்கு கட்டுப்பட்டவர்களாக வாழ்ந்தார்கள். அல்லாஹ் தஆலா எப்படிப்பட்ட வாழ்க்கையை கொடுத்தான். இந்த துன்யாவை அவர்களுடைய காலடியில போட்டோம். உலகத்தையே ஆண்டார்கள், பயந்தார்கள்.
அந்த அந்த மக்களை பார்த்து, அந்த சஹாபாக்களை பார்த்து பயந்தார்கள், போரிடுவதற்கு அச்சம் இருந்துச்சு. ஆனா இப்போ அவர்கள் காரணம், அவர்கள் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் நேசித்தார்கள். இப்போ பாத்தீங்கன்னா அந்த பெரியார் 2 ஆண் குழந்தைகள், மிகப்பெரிய செல்வந்தராக வாழ்ந்தார். அவரிடத்திலே செல்வங்கள் மட்டுமில்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆசாரே முபாரக் திருமுடி அவர்களிடத்தில் இருந்துச்சு. 3 முடிகள் இருந்துச்சு. அவர் ஒரு காலத்துல எல்லாரும் போக வேண்டியது தானே. இப்போ அவர் மறைந்த பிறகு சொத்துக்களை பிரித்தார்கள். அந்த 2 ஆண் சகோதரர்கள் சொத்துக்களை பிரிச்சுக்கிட்டாங்க. பாதி பாதி எல்லாம் பிரிச்சுக்கிட்டாங்க. சொத்துக்கள்ல பாதி, அந்த பாதி எல்லாம் பிரித்து கடைசியில ஆசாரே முபாரக் இருக்கு, 3 திருமுடி இருக்கு. முபாரக்கான கண்மணி நாயகத்தினுடைய அவர்களுடைய திருமுடி இருக்கு. அல்லாஹ் எல்லாத்துக்கும் அதை கொடுக்கறது இல்லை. ஆஷிகே ரசூல் யார் அதை பாதுகாக்க முடியுமோ அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிறான். இப்ப பாத்தீங்கன்னா அந்த அந்த முபாரக்கான அந்த முடிய ஒண்ணு எடுத்துட்டாங்க. பேலன்ஸ் ஒரு முடி இருக்கு. மார்க்க சட்டப்படி அந்த ஆசாரை முபாரக்க பிரிக்க கட் பண்ணக்கூடாது, மார்க்க சட்டப்படி. அதனால அப்போ அண்ணன் சொன்னாரா, அவருடைய மூத்த சகோதரர், ஏப்பா இந்த திருமுடி, இந்த முபாரக்கான முடியை நீ வச்சுக்கோ, பெருமானாருடைய அந்த ஆசாரை முபாரக்க நீ வைத்துக்கொள், எனக்கு அதுக்கு பகரமாக எனக்கு கொடு, ஏதாவது கொடு அப்படின்னு சொன்னார். இப்போ இந்த நபர் என்ன பண்ணார்னா, அவருடைய சகோதரர் தம்பி என்ன பண்ணார் அப்படின்னா, அவரு நீ என்னுடைய அதாவது வாப்பா சொத்து எல்லாத்தையும் நீ எடுத்துக்கோ, தகப்பனார் சொத்து முழுவதையும், என்னுடைய பாகத்தை முழுவதையும் நீ எடுத்துக்கொள், பெருமானாருடைய அந்த ஆசாரே முபாரக் 3 எனக்கு கொடுத்துடு அப்படின்னா. அவர் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. மிகப்பெரிய வாப்பா, மிகப்பெரிய செல்வந்தர். இப்போ அந்த செல்வங்கள் எல்லாம் ஒரே பக்கம் வந்துடுச்சங்க, பிரியலையே, மொத்தமா வந்துடுச்சுல, ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. பெருமானாருடைய அந்த முபாரக்கான திருமுடியை அவர் அந்த தம்பி கிட்ட கொடுத்துட்டார். அதை அவர் எடுத்துட்டு போய் வீட்டில் வைத்து அதை பாதுகாத்தார். அதை பார்க்கும் பொழுதெல்லாம் அந்த ஆசாரே முபாரக் பார்க்கும் பொழுதெல்லாம் கண்மணி நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் ஓதினார், ஓதிக்கொண்டே இருந்தார். ஆனால் ஒரு காலங்கள் அப்படியே போச்சு. அண்ணனுடைய நிலைமை என்ன ஆயிடுச்சுன்னா, ஏழ்மை ஆயிடுச்சு, வறுமை மிகச்சிடுச்சு. அந்த ஹலேப் அவர்கள் ஆஷிகே ரசூல் அங்க வாப்பா. இப்போ அந்த நபருக்கு, அந்த அண்ணனுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல வராங்க, எப்பா என்னுடைய முபாரக்கான அந்த திருமுடி உன்னை, அந்த பரக்கத்து உன்னை விட்டு நீங்கி விட்டது, உன்னுடைய தம்பிக்கு போயிடுச்சு. அந்த ஆசாரே முபாரக் உன்னுடைய தம்பிக்கு போயிடுச்சு. அவர் அதை பார்க்கும் பொழுதெல்லாம் என் மீது ஸலவாத் ஓதினார். அதன் காரணமாக அல்லாஹ் தஆலா அவருக்கு துன்யாவை கொட்டி கொடுத்துட்டான், செல்வத்தை நிரம்ப கொடுத்துட்டான், அவருக்கு அதிகமாக அல்லாஹ் கொடுத்து விட்டான் என்பதாக சொல்றாங்க அன்பர்களே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கனவுல சொன்னாங்களா அன்பர்களே. அதனால நாமும் விளங்கல, பெருமானார் நம்முடைய நாவுகள் பாருங்களேன் எதையோ பேசுது. காலையில இருந்து இப்பொழுது வரை நாம பொய் சொல்லாத இருந்திருப்போமா, புறம் பேசாத இருந்திருப்போமா, பார்வையை பாதுகாத்து இருப்போமா, நாவை பாதுகாத்து இருப்போமா அன்பர்களே? இல்லை. நமக்கு ஒன்றே ஒன்று, ஷஃபாஅத்துக்குரிய முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டுதான் நாம் அமைதி பெற வேண்டும். அந்த நபியின் மீது நாம் அதிகம் ஸலவாத் ஓதணும் அன்பர்களே, தப்பிக்கவே முடியாது. உலகத்துல அமைதி வேணும் என்றால், சந்தோஷம் வேணும் என்றால், கவலைகள் நீங்க வேண்டும் என்றால் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நம்ம ஸலவாத் ஓதணும், அதிகமாக ஸலவாத் ஓதணும் அன்பர்களே. அதன் காரணமாக ஷைத்தான் விரண்டு ஓடுகின்றான். ஷைத்தான் வரவே மாட்டான். நம்மிலே இருக்கக்கூடிய அந்த கேவலமான மானக்கேடான விஷயங்கள் பெருமானார் மீது ஸலவாத் ஓதுவதன் காரணமாக அல்லாஹ் தஆலா அதை விட்டு நம்மளை பாதுகாக்கின்றான். அதனால நாமளும் சரி, நம்முடைய குடும்பத்தை, ஒரு மனிதரை பார்த்தேன்,
டெய்லி அவர் எப்பொழுதுமே இஷா தொழுதுட்டு இட்லி வாங்கிட்டு போவார். அதாவது ஏதோ டிஃபன், நைட்டு டிஃபன் வாங்கிட்டு போவார். கேட்டேன், நான் அடிக்கடி பார்க்குறேனே, அவரை பார்த்து கேட்டேன், என்னங்க டெய்லி டிஃபன் தானா அப்படின்னாரு. அப்போ அவர் சொன்னார், நான் இஷா தொழுதுட்டு சாப்பிட்டுட்டு 9 மணிக்கெலாம் படுத்துடுவேன், 4:30 மணிக்கு எழுந்துடுவேன். இஷா தொழுதுட்டு சாப்பிட்டுட்டு படுத்துட்டு 4:30 மணிக்கு எழுந்துடுவேன். ஏன் வீட்டில் செய்து கொடுக்க மாட்டாங்களா? டெய்லி நீங்கள் கடையில் சாப்பிட்றீங்களே அப்படின்னு. அவர்கள் எல்லாம் ரொம்ப பிஸியாக இருக்கிறாங்க. 10 மணிக்கு தான் சமையல் அறைக்கு வருவாங்க. நான் 12 மணிக்கு சாப்பிட்டேன்னா காலையில் நான் எப்படி எழுந்துக்கிறது? அப்போ என்ன அவங்க பிஸியாக இருக்கிறாங்க பார்த்தா சீரியலில் பிஸியாக இருக்கிறாங்களாம். அல்லாஹ் காப்பாற்றணும், அல்லாஹ் காப்பாற்றணும். அது அதிகமான முறையில் எல்லா வீட்லையும் நடக்கிறது தான். இப்போ அதை விட்டு நாம பாதுகாவல் தேடணும். அன்பர்களே, இப்போ நான் சொன்னேன், நீங்கள் இப்படி இருக்கிறீங்க, உங்கள் குடும்பத்தார்களை விட்டுட்டீங்களே, நீங்க அவர்களுக்கு நீங்க செய்திருக்கலாமே, இதை முதலையே நீங்கள் கண்டித்து இருக்கின்றாமே, நீங்கள் தடுத்து இருக்கலாமே. நல்ல விவாதத்துல பார்த்தாங்க, நல்ல காட்சிகளை பார்த்தாங்க, தப்பு கிடையாது. பயான் கேட்டுட்டே இருந்தாங்க, அது தப்பு கிடையாது. ஆனால் அவர்கள் செய்தது என்ன நண்பர்கள்? அதனால நாம காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் கண்மணி நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு பாருங்களேன், ஒரு நாம் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் ஷேகுமார்கள், வலிமார்கள், இறைநேசர்களையும் நேசிக்கும் பொழுது அல்லாஹ் தஆலா இப்படிப்பட்ட கேவலமான நிலையை விட்டு அல்லாஹ் பாதுகாவல் கொடுத்துடுவான். அதனால நாமெல்லாம் பாக்கியவான்கள். நமக்கெல்லாம் ஸலவாத் ஓதக்கூடிய பாக்கியத்தையும், கண்மணி நாயகத்தை நேசிக்கக்கூடிய பாக்கியத்தையும், வலிமார்கள் இறைநேசர்களை நேசிக்கக்கூடிய பாக்கியத்தையும், ஆலிம் உலமாக்களை கண்ணியப்படுத்தக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கு தந்தருளிக்கின்றான். அல்லாஹ் தஆலா இந்த பாக்கியத்தை வாழ்நாள் முழுவதும் நமக்கு தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். صلوا على النبي اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையின் காரணமாக இந்த புனிதமான ஸலவாத் மஜ்லிஸில் கலந்து கொள்ளக்கூடிய மாபெரும் பாக்கியத்தை அல்லாஹ் அவனுடைய கிருபையை கொண்டு நமக்கு நசீபாக்கி அருள் புரிதான். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். நாளைக்கு மறுமையில் இதனுடைய மகத்துவம் ரொம்ப பெருமையாக இருக்கும், ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். நாம் தெரிஞ்சோ தெரியாமலோ அல்லாஹ்வுடைய ரஹமுக்கு காரணமாயிட்டோம். ஏன்னா இந்த ஸலவாத் மஜ்லிஸில் வந்து கலந்துக்கிறதோ, உட்கார்றதோ, ஓதுறதோ அல்லாஹ்வுடைய தனிப்பட்ட கிருபை இல்லாமல் யாராலும் வர முடியாது. அல்ஹம்துலில்லாஹ். அதனால் அல்லாஹு தஆலா நம்மையும் சரி, நம்முடைய குடும்பத்தார்களையும், நம்முடைய சந்ததிகளையும் கண்ணியப்படுத்தணும், சந்தோஷப்படுத்தணும், மேன்மைப்படுத்தணும், அவர்களுடைய தக்தீரை நல்ல தக்தீரை ஆக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக அல்ஹம்துலில்லாஹ் அந்த ஸலவாத் மஜ்லிஸில் கொண்டு வந்து அல்லாஹ் நம்மளை சேர்த்துட்டான். அல்ஹம்துலில்லாஹ். கண்டிப்பாக நம்முடைய வருங்காலம் வசந்த காலமாக இருக்கும். அல்லாஹ் கிருபை செய்வான் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா அல்லாஹு தஆலா தான் செய்யக்கூடிய வேலை, தன்னுடைய மலக்குமார்களுக்கு உத்தரவு போட்டு செய்யக்கூடிய வேலை, நல்லடியார் ஈமான் கொண்டவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த வேலையை நம்மளை செய்ய வச்சுட்டான். அல்ஹம்துலில்லாஹ். அப்போ அல்லாஹ் நம்மளை சங்கப்படுத்திட்டான், நம்மளை அல்லாஹ் பொருந்திக்கிட்டான். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தஆலா நம்மளை மோமீனாக ஆக்கிட்டான். அல்ஹம்துலில்லாஹ். இது போன்ற நற்காரியங்களில் வாழ்நாள் முழுக்க கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு கிருபை செய்யணும். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நாம் ஜிக்ர் செய்ய போகிறோம். கல்பை ஓர்மைப்படுத்தி சிந்தனையை ஃபுல்லாக முழுக்க முழுக்க மௌலாவின் பக்கம் கொண்டு வந்து, என் ரப்பு தான் என் தேவையை பூர்த்தி செஞ்சுக்கிட்டு இருக்கிறான், இது நாள் வரைக்கும் என் ரப்பு தான் என் தேவையை பூர்த்தி செஞ்சான்,
இனிமேலும் என் ரப்பு மட்டும்தான் என் தேவையை பூர்த்தி செய்ய முடியும், என் ரப்பு மட்டும்தான் என் தேவையை பூர்த்தி செய்வான் அப்படின்றத சிந்தனையில் கொண்டு வந்து நாம் அல்லாஹ் மேலே நம்பிக்கை வச்சு செய்யணும். எந்த ஒரு தேவைகள் நமக்கு இருந்தாலும் சரி, அந்த தேவையை அல்லாஹ் இடத்துல முறையிட்டு அந்த தேவையை அல்லாஹ் கண்டிப்பாக பூர்த்தி செய்வான்றதை நம்பிக்கை வச்சு, மழை போல தேவைகளாக இருக்கலாம், மழை போல பிரச்சனைகளாக இருக்கலாம், மழை போல காரியமாக இருக்கலாம். இன்றைக்கி பார்க்குறதுக்கு நமக்கு அந்த காரியம் தள்ளி போன மாதிரியோ தடையான மாதிரியோ நடக்காத மாதிரியோ தெரியலாம். அதில் மிகப்பெரிய ஹைர் நமக்கு தான் இருக்கும். அல்லாஹு தாலா எதை செஞ்சாலும் நல்லது மட்டும்தான் செய்வான், நன்மைக்கு மட்டும்தான் செய்வான். நமக்கு கண்டிப்பாக அல்லாஹு தாலா ஒரு காலம் துரோகம் செய்ய மாட்டான். அல்லாஹு தாலா நம்முடைய அல்லாஹ் வந்து ரஹ்மானாக இருக்கிறான். அல்லாஹ் வந்து நமக்கு கேடே செய்ய மாட்டான். கண்டிப்பாக நம்முடைய அல்லாஹ் கஃபாராக இருக்கிறான். கஃபாரியத்தில் அவனுடைய கஃபாரியத்தை நம்மளை முழுமையாக அல்லாஹ் வெளியாக்குவான் கண்டிப்பாக. அதனால் ஒரு விஷயம் தள்ளி போகுதோ தாமதமாகுதோ அதனால் வந்து கண்டிப்பாக நிராசையாகி நாம் தப்பான யோசனைக்கோ தப்பான முடிவுக்கோ எந்த காரணத்தை கொண்டு போயிடக்கூடாது. யா ஐயுஹல்லதீனாமு லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லா, அல்லாஹ்வுடைய ரஹம்லேருந்து நிராசை ஆகிடாதீங்கன்றான் அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அதனால் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, தவக்கல் அலல்லாஹ், அல்லாஹு தாலா மீது நம்ம நம்பிக்கை வச்சு ஈமானில் உறுதியாக இருந்து நாம் செயல்படும் பொழுது கண்டிப்பாக நம்முடைய அனைத்து காரியங்களையும் அல்லாஹ் கூடவே இருந்து பரிபூர்ணமாக பூர்த்தி செஞ்சு அல்லாஹு தாலா நிறைவேற்றி தருவான். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நம்மளை கைவிடவே மாட்டான். அதனால் சிந்தனையில் கொண்டு வரும்போது லா இலாஹா இல்லல்லாஹ், சர்வகோடி சிருஷ்டிகளின் அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லைன்றதை சிந்தனையில் கொண்டு வந்து நமக்கு என்னென்ன தேவைகள் எல்லாம் இருக்கோ அதெல்லாம் சிந்தனையில் கொண்டு வந்து அல்லாஹ்கிட்ட முறையிட்டு அழுது மன்றாடி இஹ்லாஸான முறையில் அழுதுகிட்டே அல்லாஹு தாலா கிட்ட கெஞ்சிக்கிட்டு அல்லாஹு தாலா கிட்ட கொஞ்சிக்கிட்டு அல்லாஹ் இடத்துல முறையிட்டுக்கிட்டே நாம் வந்து நம்ம நஃபீஸ்பாத் செய்வோம். கண்டிப்பாக அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய அனைத்து ஹாஜத்துகளையும் அல்லாஹ் பூரணமாக நிறைவேற்றி கொடுத்து நம்மளை சந்தோஷப்படுத்துவோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நாம் ஜிக்ர் செய்ய போகிறோம். சிந்தனையை வந்து அல்லாஹ்வின் பக்கம் கொண்டு வாங்க. ஃபஅலம் அன்னஹு அஃலலு ذிக்ரி லா இலாஹா இல்லல்லாஹ், 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 லா இலாஹா illallah, la ilaha 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 illallah.
ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد كما تحب وترضى له بأن صل عليك صلاة وسلاما دائما عليك يا سيدي يا حبيبي يا رسول الله. اللهم ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم اغفر مثل ثواب ما قرأناه من كلامك العزيز والصلوات الشريف. هذه هدية واصلة ورحمة نازلة وبركة شاملة وتحفة كاملة ومقبولة مرضية منا إلى روح نبينا وحبيبنا وشفيعنا مولانا محمد صلى الله عليه وسلم، وخصوصا إلى أرواح سيدنا أصحاب البدريين والأحديين والخندقين والحنينين وتبوكين بالسائر الصحابة والتابعين أئمة المجتهدين والعلماء العابدين رضوان الله تعالى عليهم أجمعين، وخصوصا إلى روح شيخنا سيدنا سندنا غوثنا مولانا محي الدين عبد القادر الجيلاني قدس الله سره العزيز، وخصوصا إلى روح شيخنا سيدنا سندنا غوثنا مولانا سيدنا سلطان العارفين السلطان السيد أحمد الكبير الرفاعي رضي الله تعالى عنه، وخصوصا إلى روح شيخنا سيدنا خواجة معين الچشتي الأجمير قدس الله سره العزيز، وخصوصا إلى روح شيخنا سيدنا نطهر شاد أبو العالم بادشاہ قدس الله سره العزيز، وخصوصا إلى روح شيخنا سيدنا ميران صاحب قادر ولي شاه الأميد ناهوري قدس الله سره العزيز، وخصوصا إلى روح شيخنا سيدنا سيد إبراهيم شهيد ولي الله قدس الله سره العزيز، وخصوصا إلى روح شادرنا هم قدس الله سره العزيز، وخصوصا إلى أرواح جميع الأنبياء والأولياء والعلماء والفقهاء والشهداء والصالحين. اللهم باركنا ببركاتهم، اللهم انفعنا بعلومهم، اللهم انفعنا بأسرارهم، اللهم انفعنا بأنوارهم برحمتك يا أرحم الراحمين. اللهم باركنا بركة واسعة، اللهم سلمنا سلامة واسعة، اللهم عافنا عافية واسعة، اللهم عزنا عزة واسعة، اللهم اشفي أمراضنا برحمتك يا أرحم الراحمين. اللهم طول حياتنا وحياة شيوخنا وحياة أبوابنا وحياة أمهاتنا وحياة أولادنا وحياة أبنائنا وحياة أهل بيتنا وحياة قراباتنا بحرمة سيدنا محمد صلى الله عليه وسلم. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே கிருபையுள்ள நாயனே, எங்களுடைய அனைத்து வகையான பாவங்களையும் மன்னித்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே இரக்கமுள்ள நாயனே, நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ ரஹசித்தோ பிராசித்தோ வேண்டுமென்று செய்த எல்லா வகையான பாவங்களையும் உன்னுடைய கருணை கொண்டு மன்னித்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, எங்களுடைய பெற்றோர்கள், எங்களுடைய பிள்ளைகள், சகோதர சகோதரிகள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், தோழர்கள், உலகத்தில் உள்ள அனைத்து இஸ்லாமியர்களுடைய அனைத்து வகையான பாவங்களையும் மன்னித்தருள் புரிவாயாக. குறிப்பாக எங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள் யார் யாரெல்லாம் கபராளி ஆகிவிட்டார்களோ அந்த கபராளிகளுடைய பாவத்தை மன்னிச்சு அவர்களுக்கு நரகத்தை ஹராமாக்கி சொர்க்கத்தை வாஜிபாக்கி ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் உயர்ந்த தரஜாவில் நபிமார்கள் வழிமார்கள் நல்லடியார்களுக்கு கூட்டத்தில் சேர்த்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே கிருபையுள்ள நாயனே, எங்களுடைய பெற்றோர்களை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹித்மத் செய்யக்கூடிய குத்தாம்களுடைய பாவம் பற்றொழியில் சேர்த்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே கிருபையுள்ள நாயனே, எங்கள் அனைவர்களும் ஈமானில் உறுதியக்கூடிய அல்லாஹ் இறுதி மூச்சு வரை ஈமான் ஜாரியாக இருக்க அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்கள் மூச்சு பிரிவதற்கு முன்பதாக எங்கள் உயிரில் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணார கண்டு கொண்டு எங்கள் நாயகத்தை பார்த்த சந்தோஷத்தில் சக்கராத்து வேதனை தெரியாமல் எங்கள் நாயகத்தை பார்த்துக்கிட்டே களிமா முடிந்த வண்ணமாக எங்கள் நாயகத்தை பார்த்துக்கிட்டே அந்த சந்தோஷத்திலே எங்கள் ரூஹை கைப்பற்றி எங்கள் நாயகத்து காலடியிலே சேர்த்தொழில் புரிவாயாக. யா அல்லாஹ் யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மான், எங்கள் அனைவரும் ஐவேளை தொழுகை நேமா தொழுகக்கூடிய பாக்கியத்துக்கூடிய அல்லாஹ், எங்களுடைய தொழுகையில் இஹ்லாசக்கூடிய அல்லாஹ், எங்களுடைய தொழுகையில் மக்பூலத்துக்கூடிய அல்லாஹ், எங்களுடைய தொழுகையை உனக்காக தொழுகக்கூடிய பாக்கியத்துக்கூடிய அல்லாஹ், எங்களுடைய தொழுகையை பூரணமாக தொழுகக்கூடிய பாக்கியத்துக்கூடிய அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, பலவரோட ரமலான் மாதத்தை எங்களுக்கு நசீபாக்கக்கூடிய அல்லாஹ், கோடி கோடியாக ஜக்காத் கொடுக்கக்கூடிய பாக்கியத்துக்கூடிய அல்லாஹ், கோடி கோடியாக சதகா செய்யக்கூடிய பாக்கியத்துக்கூடிய அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, நாங்கள் அனைவரும் குடும்பத்தோடு ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்துக்கூடிய அல்லாஹ், குடும்பத்தோடு உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்துக்கூடிய அல்லாஹ். எங்கள் உயிரில் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுலா ஷரீஃப் சென்று அவர்களுக்கு சலாம் சொல்லி அவர்களுக்கு தர்பாரில் ஜியார் செய்யக்கூடிய பாக்கியத்துக்கூடிய அல்லாஹ். உலகத்தில் உள்ள அனைத்து வலிமார்களுடைய தர்பாருக்கும் எங்களை ஜியார் செய்யக்கூடிய நசீபை எங்களுக்கு கிருபை செய்ய அல்லாஹ்.
யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே கிருபையில் நாயனே, குறிப்பாக இந்த சலவாத் மஜ்லிஸில் யார் யாரெல்லாம் பங்கெடுத்தார்களோ, நேர்ச்சை வைத்தார்களோ, பொருளாகவும் பணமாகவும் இதற்காக செலவழித்தார்களோ அவர்களுடைய அனைத்து நாட்டக தேட்டங்களையும் நீ நிறைவேற்றி கொடுத்து, அவர்களுடைய ஹாஜத்துகளை நிறைவேற்றி கொடுத்து, அவர் குடும்பத்தில் சந்தோஷத்தையும் செழிப்பையும் சலாமத்தையும் ஈமானையும் சீமானையும் விலாயத்தையும் தந்து புரிவாயாக யா அல்லாஹ். அவர்கள் குடும்பத்தில் வறுமையை காட்டாமல் நீ பாதுகாத்துறியா அல்லாஹ். அவர் குடும்பத்தில் பஞ்சம்னா என்னன்னு தெரியாமல் பாதுகாத்துறியா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே கிருபையில் நாயனே, எங்களில் யார் யாருக்கெல்லாம் திருமணமாவில் எல்லோருக்கும் திருமணம் பாக்கியக்கூடிய அல்லாஹ். எங்களில் யார் யாரெல்லாம் கொமுரச்சுறாரு அந்த கொமுரெல்லாம் கரையேறக்கூடிய பாக்கியக்கூடிய அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே கிருபையில் நான் எங்களுக்கு யார் யாரெல்லாம் குழந்தை பாக்கியக்கூடிய அல்லாஹ். எங்களுடைய குழந்தைகள்லாம் சாலிகான குழந்தைகளாக, நல்லொழுக்கமான குழந்தைகளாக, அறிஞானம் உள்ள குழந்தைகளாக, புத்தி கூர்மையான குழந்தைகளாக, படித்த பட்டதாரிகளாக, ஹாஃபில்களா, ஆலிம்களா, ஆரிஃபீன்களா, முத்தகீன்களா, டாக்டர்களா, கலெக்டர்களா, நீதிபதிகளா, பெரும் பெரும் பாக்கியவான்களாக கேள்வி புரிவாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே கிருபையில் நாயனே, எங்களுடைய பிள்ளைகளுடைய தக்தீரை நல்ல தக்தீராக ஆக்கிறியா அல்லாஹ். எங்களுடைய பிள்ளைகளுடைய தக்தீரை நல்ல தக்தீராக ஆக்கிறியா அல்லாஹ். எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நல்ல வாழ்க்கையாக ஆக்கிறியா அல்லாஹ். எங்களுடைய பிள்ளைகளுடைய தலையெழுத்தை நல்ல தலையெழுத்தாக ஆக்கிறியா அல்லாஹ். எங்களுடைய பிள்ளைகளை நீ சலாமத்தாக சந்தோஷமாக வாழ கிருபை செய்யா அல்லாஹ். எங்களுடைய பிள்ளைகளை எந்த விதமான தீய காரியம் ஈடுபடாமல் பாதுகாத்திரியா அல்லாஹ். எங்களுடைய பிள்ளைகளை எந்த விதமான கெட்ட செயல்களிலும் ஈடுபடாமல் பாதுகாத்திரியா அல்லாஹ். எங்களுடைய பிள்ளைகள் எந்த விதமான காஃபிர்களுடைய சுஹபத்தில் சிக்கிறாமல் பாதுகாத்திரியா அல்லாஹ். எங்களுடைய பிள்ளைகள் சலாமத்தாக ஹராம் ஹலால் பேணி நடக்கக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லாஹ். எங்களுடைய பிள்ளைகள் போதைக்கு அடிமையாயிராமல் பாதுகாத்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுடைய பிள்ளைகள் நல்லொழுக்கமான பிள்ளைகளாக வாழக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லாஹ். ரப்பே கிருபையுள்ள நாயனே, எங்களுடைய பிள்ளைகளுடைய வருங்காலத்தை வசந்த காலமாக்கிறியா அல்லாஹ். எங்களுடைய பிள்ளைகள் சந்தோஷமா வாழக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே கிருபையில் நாயனே, இந்த மஜ்லிஸில் கலந்து கொள்ளக்கூடிய எல்லா பிள்ளைகளையும் அவளுடைய வாழ்க்கையை சந்தோஷமான வாழ்க்கை ஆக்கிறியா அல்லாஹ். அவர்களுடைய குடும்பத்தை சலாமத்தாக ஆக்கிறியா அல்லாஹ். அவங்களுடைய பெற்றோர்கள் கை நிறைய பரக்கத்தை கொடுத்துறியா அல்லாஹ். அவருடைய பெற்றோர்களை சலாமத்தாக ஆக்கிறியா அல்லாஹ். இந்த பிள்ளைகள் வந்திருக்காங்க யா அல்லாஹ், அவருடைய பிள்ளைகள் அவருடைய பெற்றோர்களுக்கெல்லாம் நீண்ட ஆயுசை கொடுத்து அவர்கள் சந்தோஷமா வாழக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லாஹ். இந்த பிள்ளைகள் வாழ்நாள் முழுக்க மஸ்ஜிதில் அல்லாஹ் ரசூலுடைய போதனையோடு வாழக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லாஹ். ஐவேளை தொழுகை மஸ்ஜிதில் தொழுகக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லாஹ். இந்த பிள்ளைகள் அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமான பிள்ளைகளாக, அவருடைய தக்தீரை நல்ல தக்தீருடைய பிள்ளைகளாக வாழக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லாஹ். பிள்ளைகள் விஷயத்தில் நீ பொறுப்பேற்றுக்கையா அல்லாஹ். பிள்ளைகள் சரியில்லைன்னு பல பேர் வந்து புலம்புறாங்கயா அல்லாஹ். அந்த புலம்பலெல்லாம் நீக்கி அவருடைய பிள்ளைகள் பெற்றோர்களை மதித்து நடக்கக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லாஹ். அந்த பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லாஹ். எல்லா பிள்ளைகள் விஷயத்தில் நீ பொறுப்பெடுத்து அவர்கள் குடும்பத்தில் சந்தோஷமான பிள்ளைகளாக, நல்லொழுக்கமான பிள்ளைகளாக, மனித நேயம் உள்ள பிள்ளைகளாக, அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமான பிள்ளைகளாக வாழக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லாஹ். யா அல்லாஹ் கிருபியாளனுக்கெல்லாம் மேலான கிருபியாளனே, உன்னுடைய கிருபியை ஆதரவு வச்சு கேட்கிறையா அல்லாஹ். எங்களுடைய பிள்ளைகளை சீமாந்தரமாக வாழக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லாஹ். அவர்களை அல்லாஹ் நீயே அரவணைச்சு உன்னுடைய கார்மானத்தில் பாதுகாத்து கிருபை செய்ய அல்லாஹ். எந்த விதமான ஆபத்துகளோ விபத்துகளோ வராமல் நீ பாதுகாத்துறியா அல்லாஹ். ரப்பே கிருபையுள்ள நாயனே, உன்னுடைய கிருபை ஆதரத்திருக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, எங்களுடைய வறுமையை போக்கிறியா அல்லாஹ். எங்களில் இந்த மஜ்லிஸை யார் யாரெல்லாம் கலந்து கொண்டார்களோ, இந்த மஜ்லிஸை யார் யாரெல்லாம் கண்டுகளிக்கின்றார்களோ, இந்த மஜ்லிஸில் யார் யாரெல்லாம் எந்தெந்த ரூபத்தில் பங்கெடுக்கிறார்களோ அவர்கள் குடும்பத்தில் சந்தோஷத்தை கொடுத்துறியா அல்லாஹ். அவர் குடும்பத்தில் செழிப்பை கொடுத்துறியா அல்லாஹ். யா அல்லாஹ் பலா முசிபத்தை விட்டு பாதுகாத்துறியா அல்லாஹ். யா அல்லாஹ் வறுமையை விட்டு போக்கிறியா அல்லாஹ். பஞ்சத்தை விட்டு பாதுகாத்துறியா அல்லாஹ். கஷ்டத்தை விட்டு பாதுகாத்துறியா அல்லாஹ். அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, எங்களில் யார் யாருக்கெல்லாம் சொந்த வீடு வாசல் எல்லோருக்கும் சொந்த வீடு வாசலக்கூடிய அல்லாஹ். எங்களில் யார் யாருக்கெல்லாம் சொத்து சுமையில் எல்லோருக்கும் சொத்து செலுத்தக்கூடிய அல்லாஹ். எங்களில் யார் யாருக்கெல்லாம் கடன் இருக்கோ அந்த கடனை எல்லாம் அடைச்சக்கூடிய அல்லாஹ். இங்கே வந்திருக்கிறவங்கலாம் செலவாத்து ஓதுறதுக்கு சந்தோஷமாக வந்திருக்கிறாங்க அல்லாஹ். ஆனால் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஆயிரம் மனக்கவலைகள், குமரங்கள், பிரச்சனைகள் இருக்குது அல்லாஹ். அந்த பிரச்சனைகள்லாம் நீ நீக்கி கொடுத்து நீயே பொறுப்பெடுத்துக்கையா அல்லாஹ். எல்லோர்களையும் சந்தோஷமாக ஆக்கிறியா அல்லாஹ். இந்த மஜ்லிஸில்
கலந்து கொண்டவங்கள நீ கைவிட்டுறாதே அல்லா. இந்த மஜ்லிஸ்ல கலந்து கொள்ள வச்ச ரப்பு, இந்த மஜ்லிஸ்ல கலந்து கொள்றதே உன்னுடைய கிருபை தான் யா அல்லா. இந்த மஜ்லிஸ்ல கலந்து கொள்ள வச்சவர்கள் எல்லோர்களையும் சலாமத்தாக சந்தோஷமாக ஆக்கிறியா அல்லா. ரப்பே கிருபியாளனுக்கு எல்லாம் மேலான கிருபியாளனே, கடன் தொல்லையை விட்டு காப்பாத்திரியா அல்லா. எந்த விதமான கடன் பிரச்சனை இல்லாம பாதுகாத்திரியா அல்லா. கடன்ல முங்கி தவிக்கிறேன்னு பல பேர் சொல்றாங்க யா அல்லா. எல்லாருடைய கடனை நீயே பொறுப்பேற்றுக்கியா அல்லா. யார் யாருக்கு பணமெல்லாம் வெளியே மாட்டிருக்கு எல்லாத்தையும் வர வச்சு கூடிய அல்லா. யா அல்லா ரப்பே ரஹ்மானே கிருபையில நாயனே, எங்கள் எல்லோர்களுக்கும் சீமான் நடத்தக்கூடிய அல்லா. யா அல்லா எங்களை யார் யாரெல்லாம் வியாதிஸ்தராக இருக்கிறோ அந்த வியாதியெல்லாம் நீ குணமாக்கிறியா அல்லா. யா அல்லா மருத்துவமனை சோதனை விட்டு எங்களை காப்பாத்திரியா அல்லா. மருந்து மாத்திரோட செலவினங்கள் விட்டு எங்களை காப்பாத்திரியா அல்லா. யா அல்லா நீதிமன்றத்தினுடைய சிக்கல்கள் விட்டு எங்களை பாதுகாத்திரியா அல்லா. காவல் நிலையத்தினுடைய பிரச்சனைகள் விட்டு எங்களை பாதுகாத்திரியா அல்லா. எந்த விதமான கந்திஸ்திகளோ போட்டிகளோ பொறாமைகளோ எதிர்ப்புகளோ செய்வனைகளோ சூனியங்களோ ஷைத்தான் ஜின்னுடைய தீண்டுதல்களோ மன உளைச்சல்களோ மன கஷ்டங்களோ பண கஷ்டங்களோ இல்லாமல் எங்களை நீ பாதுகாத்து கிருபை செய்ய அல்லா. ரப்பே கிருபியாளன் கிளமையாளான கிருபியாளனே, எந்த விதமான நோய் நொடிய கொண்டு எங்களை சோதிச்சிடாதே அல்லா. எங்களை சலாமத்தா வச்சிருக்க ரப்பே, நீ எங்களை கிருபை செஞ்சிருக்கியா அல்லா. எங்களுக்குன்னு சொல்லி காட்ட ஒண்ணுமே இல்லையா அல்லா. நாங்கள் பாவிகள் தான் அல்லா. நீ கஃபார் யா அல்லா, நீ ரஹ்மான் யா அல்லா, நீ கிருபியாளன் மேலான கிருபியாளன் யா அல்லா. யா அல்லா 70 மேலான கிருபியாளர் ரப்பே, உன்னிடத்துல முறையிடுற யா அல்லா. எங்க பெற்றோர்கள்ட்ட நாங்க அழுதாலே தாங்க மாட்டாங்க யா அல்லா. உன்னிடத்துல நாங்க முறையிடுற யா அல்லா. நீ கண்டிப்பா எங்களுக்கு கிருபை செஞ்சு எங்களுக்கு பாதுகாத்துக்க யா அல்லா. உன்னுடைய கார்மானத்துல அரவணைச்சுக்க யா அல்லா. அஹ்ல சுன்னத் வல் ஜமாத்துடைய கோட்டையில எங்களை சேர்த்துக்கிறியா அல்லா. யா அல்லா ஷேக்மார்கள் நல்லடியான கூட்டத்தில் எங்களை சேர்த்துறியா அல்லா. எந்த விதமான மாற்று கொள்கையில சிக்கிறாமல் எங்களை நீ பாதுகாத்திரியா அல்லா. நபிமார்களை வலிமார்களை உயிருக்கு மேலாக நேசிக்கக்கூடிய பாக்கியத்தை கூடிய அல்லா. யா அல்லா ரப்பே ரஹ்மானே, சுனாமி நிலநடுக்கம் பூகம் மழை போன்ற அனைத்து வகையான ஆபத்துகளை விட்டு எங்களை நீ பாதுகாத்திரியா அல்லா. விபத்துகளை விட்டு எங்களை பாதுகாத்திரியா அல்லா. எந்த விதமான மழையினாலையும் எந்த விதமான ஆபத்துகளும் கேடுகளும் வராமல் எங்களை நீ பாதுகாத்து கிருபை செய்ய அல்லா. யா அல்லா எங்களை பொருந்திக்கியா அல்லா, எங்களை பொருந்திக்கியா அல்லா. உன்னுடைய ஆதரவு வச்சிருக்கேன் யா அல்லா. நபிமார்கள் வலிமார்கள் நிச்சயங்களோட வசீலா வச்சு கேட்கிறேன் யா அல்லா. எங்கள் துஆக்களை எல்லாம் கபூலாக்கிக்க யா அல்லா. அல்லாஹும்ம ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா யா ரப்பனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். அல்லாஹும்ம ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன் நார். வ ஸல்லி வ ஸல்லிம் அலா ரசூலிக சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். வல்ஹம்துலில்லாஹி رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم.